எண்ணூர் காமராஜர் துறைமுகம் பரபரப்பாக இருக்கிறது. இளைஞர்களும் தன்னார்வலர்களும் குவிந்திருக்கின்றனர். இந்த முறையும் போராட்டம்தான். ஆனால் ஒரு பேரழிவில் இருந்து கடல் வளத்தையும் கடல்சார் உயிரினங்களையும் மீட்டெடுக்கும் போராட்டம். அப்படி என்னதான் நடந்தது எண்ணூரில்? ஜனவரி 28ஆம் தேதி MT டான் காஞ்சிபுரம் கப்பலில் இருந்த கச்சா எண்ணெய் கடலில் கொட்டியது. காமராஜர் துறைமுக தரப்பு ஆரம்பத்தில் கப்பல் விபத்து நடந்தது உண்மையே, ஆனால் கசிவு ஏதும் இல்லை என கூறி வந்தது. மெல்ல மெல்ல கடலில் கசிவு அப்பட்டமானது. எண்ணூர் தொடங்கி 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு தாக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கலை, எண்ணெய் கசியவே இல்லைன்னு சொல்லிட்டு காமராஜர் துறைமுகம் ஒரு தவறான ஒரு தகவலை கொடுத்ததுனால வந்த ஒரு வினையை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கோஸ்ட் கார்டு முதலுதவிக்கு அங்கே இறங்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஒழுங்காக தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 5 நாள் பிறகும் மரீனா கடற்கரை, பெசநகர் கடற்கரை, திருவான்மியூர்னு சொல்லிட்டு போக அவசியம் இருந்திருக்காது. துறைமுக அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், துறைமுகத்துக்குள்ளே நடந்திருந்தால் அதை சுத்தம் பண்ணக்கூடிய பணியை நாங்கள் செஞ்சுருப்போம். இது துறைமுகத்துக்கு வெளியே நடந்திருக்கு, இது கடலோர காவல் படை தான் செய்யணும்னு அவங்க பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஆயில், இந்த கச்சா எண்ணெய் கப்பல்லேருந்து கடலில் கொட்டின சில மணி நேரங்களுக்குள்ளே அது உடனடியாக மேலும் பரவாமல் இருக்கிறதுக்கான அந்த தடுப்புகளை போட்டுட்டு உடனடியாக அதை மிஷின் வச்சு உறிஞ்சிருந்தால் நிச்சயமாக எடுத்துருக்க முடியும். இன்றைக்கி அந்த கச்சா எண்ணெயில் ஆவியாகக்கூடிய தன்மை அனைத்துமே போயிடுச்சு. காற்றுல எல்லாமே கலந்து அந்த ஆவியாகக்கூடிய தன்மையெல்லாம் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டி கட்டியாக தார் மாதிரி இருக்குது. இப்போ போய் மிஷினை போட்டு உறிஞ்சிங்கன்னா அதில் எதுவுமே வரப்போகிறதில்ல, வெறும் தண்ணி தான் வருது. அதனால் துளி கூட எடுக்க முடியாமல் அந்த சிஸ்டமே இப்போ ஃபெயிலியர்னு ஆகிப்போச்சு. விபத்து நடந்து 7 நாட்கள் கடந்து விட்டன. ஆனால் 3 நாட்களாகத்தான் தூய்மை பணி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கச்சா எண்ணெயை கொண்டு டன் கணக்கில் இன்றைக்கி கொட்டி கடலில் கலந்து போச்சு. கடலில் கலந்த அடுத்த செகண்டு அதை உடனடியாக அதை சேவ் பண்ணுறதுக்கும் அதை எடுக்கிறதுக்கான தொழில்நுட்பம் உண்மையிலே துறைமுகத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் இது துறைமுகத்துக்கு வெளியே ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே நடந்ததுனால துறைமுகம் செய்யறதா, கடலோர காவல் படை செய்யறதா, இல்லை மாநில அரசு செய்யறதான்னு இந்த 3 பேரும் யாருன்னு முடிவு பண்ணுறதாங்களோ ஒரு நாள் ஃபுல்லாகவே போயிடுச்சு. இன்றைக்கி ஒட்டுமொத்த கடற்கரையில் இந்த இது போச்சு. இது முழுக்க எங்களை மாதிரி இருக்கக்கூடிய கரை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மீனவ மக்களுக்கு ரொம்ப கடுமையான பாதிப்பு. ஆரஞ்சு உடையில் அணிவகுத்து நிற்கும் கடலோர காவல் படையினர் தார்போல் படிந்திருக்கும் கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்றுகின்றனர். அது பெரிய தொட்டிகளில் நிரப்பப்பட்டு அப்புறப்படுத்தப்படுகிறது. இது விபத்து நடந்த பகுதியின் நிலவரம். கசிந்துள்ள கச்சா எண்ணெயின் தாக்கமோ திருவள்ளூர் வரை இருக்கிறது. ஒவ்வொரு முறை துறைமுகத்துக்குள்ளேயே இந்த கண்டெய்னர், அதாவது எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை புதுசாக கொண்டு வரும்போது பொதுமக்கள்கிட்ட இந்த கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி நடத்துவாங்க. அப்போவே நாங்கள் கேட்போம், நீங்கள் இந்த மாதிரி கடற்கரையை ஒட்டி இதெல்லாம் கொண்டு வரதுனால, இல்லை துறைமுகத்துக்குள்ளே கொண்டு வரதுனால அதை ஒட்டி தொழில் செய்யக்கூடிய மீனவ மக்களுக்கு ரொம்ப கடுமையாக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது, அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ மாதிரி ஒன்று செஞ்சு காட்டுவாங்க. அப்படியே உலகத்திலேயே இருக்கக்கூடிய நவீனமான எல்லா வசதியும் எங்ககிட்ட இருக்குது. ஒரு துளி ஆயில் அப்படி ஊழ்ந்ததுன்னா கூட அடுத்த செகண்ட் எங்களால் எப்படியெல்லாம் எடுக்க முடியும்னு எங்களை இவ்வளோ காலம் ஏமாற்றின்னு இருந்தாங்கன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்போ உண்மையிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அறவே இல்லை. மெரினா கடற்கரையில் மாநகராட்சியின் 4 மண்டலங்களுக்கு உட்பட்ட ஊழியர்கள் 20 குழுக்களாக பிரிந்து மணலில் திரண்டிருக்கும் கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்றி வருகின்றனர். காலையில் 6லேருந்து 5 மணி வரைக்கும் நாங்கள் வேலை செய்வோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ஆயில் ஓவராக இருக்குது. எத்தனை கைகள் சேர்ந்து உழைத்தாலும் கூட இந்த பேரழிவு நிரந்தர தாக்கத்தையும் மாறாத வடுவையும் ஏற்படுத்திவிட்டது என்கின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். மீன்களும் பாதிக்கப்படும். ஏன்னா அது மேலே இருக்கக்கூடிய அந்த படிவம் மாதிரி இருக்கக்கூடியது கடல் மட்டத்துக்கும் காற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் பரிமாற்றத்தை குறைச்சி அங்கே மீன் வளங்களும் பாதிக்கப்படும். கடைசியாக இதோட ரசாயன வீரியத்தன்மை. ஆனால் இதில் இருக்கிறதுல இந்த பெட்ரோல் போன்ற விஷயங்களில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்கொண்ட பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற இனத்துக்கு சேர்ந்த கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் சூழலில் இறங்கினா குயிக்காக மறையாது, பல வருடங்களுக்கு அப்படியே இருக்கும். அது இருந்து அது அந்த உணவு சங்கிலிலையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பல கெமிக்கல்ஸ் புற்றுநோய் காரணிகளாகவும் இருக்குது, மற்ற தீமைகளை விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்கள். கடந்த 10 நாட்களாக மீனவர்கள் இங்கே சென்னையில் யாருமே மீன் பிடிக்க போகலை. போன சனிக்கிழமையிலேருந்தான் கடல் அதுக்கான சூழலும் நல்லா இருக்குது. இங்கேயும் இதெல்லாம் மாறிட்டு மீனவ மக்கள் மீன் பிடிக்க போயிருந்தாங்க. ஆனால் உடனடியாக இந்த விபத்து ஏற்படுத்ததுனால முழுக்க எங்கே பார்த்தாலும் ஆயில் பரவி இருக்கிறதுனால போட்டை எடுத்துன்னு போக முடியல.
வெடிகாலம் வந்து போட்டை தள்ளலான்னு காலை வச்சா காலெல்லாம் இந்த ஆயில் வந்து ஒட்டிக்குது, போட்டெல்லாம் ஒட்டிக்குது. அதனால் மீனவ மக்கள் யாருமே தொழிலுக்கு போகவே இல்லை மேடம். விபத்துகள் நடைபெறுவது தவிர்க்க அரிதானது. ஆனால் அதை சீர் செய்ய நேர்மை முக்கியம். நேர்மையற்ற நிர்வாகம் உண்மையை மூடி மறைத்ததாலேயே இத்தகைய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என வெகுண்டெழுகிறார் நித்யானந்த் ஜெயராம். தொழில்நுட்ப பற்றாக்குறை இல்லை. அப்படி தொழில்நுட்ப பற்றாக்குறை இருந்துச்சுன்னா மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யலாம் அந்த தொழில்நுட்பத்தை. இங்கே இருக்கிறது ஒரு நேர்மை பற்றாக்குறை, உண்மை சொல்லக்கூடிய அந்த தன்மையோட பற்றாக்குறை. அதை நீங்கள் எங்கேருந்து எந்த நாட்டிலேருந்து நீங்கள் வந்து இறக்குமதி செய்ய முடியாது. அது உள்ளுக்குள்ளே நம்ம பண்பாட்டிலே வரணும். அதுதான் முக்கியமான பிரச்சனை. நீங்கள் கரெக்டான அளவு சொன்னீங்கன்னா நீங்கள் பக்கெட்டேஜ் கூட காலி பண்ணலாம், இல்லாட்டி ஒரு நல்ல பம்பை வாங்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பெனின்றீங்க, இவ்வளோ உலகத்தோடு நீங்கள் வந்து வணிகம் செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் முதல் கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தவறிருக்கீங்க. நீங்கள் பொய் சொல்லிருக்கீங்க. முதல் நாள் 28ஆம் தேதி, இதுக்கு வேறு எந்த வார்த்தையும் பயன்படுத்த முடியாது, 28ஆம் தேதி பொய் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுமே இல்லை, சுற்றுச்சூழலுக்கு எதுவும் பாதிப்பு கிடையாதுன்னு சொன்னது பொய். அதுக்கப்புறம் நம்ம வந்து தொழில்நுட்பத்தை பற்றி பேசலாம். மீன்களும் ஆமைகளும் கடல்வாழ் உயிரினங்களும் இதனால் எவ்வளவு மோசமாக பாதிக்கப்படும் என்பதை வெறும் வார்த்தைகளால் விவரித்துவிட முடியாது. கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த அச்சுறுத்தல் உணவுச் சங்கிலியையும் பதம் பார்த்து விடும் என்பதே வருந்தத்தக்க உண்மை. அரசாங்கத்துக்கு 5 வருஷம் ஆட்சியை பிடிச்சி வச்சிருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் இங்கே வந்துட்டு இவ்வளோ நடந்த பிறகு மீனுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு மீன்துறை அமைச்சர் சொல்கிறாரு. அவர் சயின்டிஸ்டா? எண்ணெயில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுமா? அது மீனுக்குள்ளே எப்படி போகும்னு தெரியுமா? மீனவ மக்களுக்கு இது வந்து பாதிப்படையக்கூடாது. சரி, மீனவ மக்களுக்கு கூட மீன்பிடிப்பை வந்து அந்த மீனை வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள் வந்து பொறுப்பாக இருக்கணும். மீனவர்களுக்கு பாதிப்பு வருதுன்னா முதல் கட்டமாக மீனவர்களுக்கு நீங்கள் நஷ்டம் கொடுங்க. கடந்த 1.5 மாதமாக வர்தா புயல், அதுக்கப்புறம் போலீஸ் புயல், அதுக்கப்புறம் இந்த எண்ணெய், நீங்கள் மாதம் நஷ்டம் கொடுத்துட்டே இருப்பீங்களா? இல்லாட்டி நீங்கள் தவறு செய்யறதை நிப்பாட்டுவீங்களா? நிலமோ கடலோ மலையோ வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் பாதுகாப்பது அரசின் கடமை. ஒரு பேரழிவு நிகழும் போது இதற்கு யார் காரணம் என்று விவாதிப்பதை விட முதலில் களப்பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்பதே மக்களின் குரலாக இருக்கிறது. இதற்கான தீர்வை நோக்கி அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்குமா?